நண்பர்களுக்கு வணக்கம். மதுரைக்கு தானே நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குது, இதுக்கு போய் பஸ் டிக்கெட் யாராவது புக் பண்ணுவாங்களா அப்படின்ற ஆணவத்தோட கிளாம்பாக்கம் போன எனக்கு வச்சாங்க பாருங்க பெரிய ஆப்பா. ரீசெண்டாக ஒரு வெள்ளிக்கிழமை சென்னையிலேருந்து மதுரை போகிறதுக்காக டிக்கெட் எதுவும் புக் பண்ணலை. இந்த டைம் எஸ்இடிசி பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணுன்ற ஒரு எண்ணத்தோட கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போயிருந்தேன். அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது நம்மளுக்கு முன்னாடி ஊர்பட்ட பேர் நிற்கிறாங்க ரிசர்வேஷன் பண்ணாமல். ரொம்ப நேரமாக ஒவ்வொரு பஸ்ஸிட்ட நிற்கிற கண்டக்டர்கிட்ட போய் கேட்டு அண்ணே மதுரைக்கு ஒரு சீட் இருக்குமா 2 சீட் இருக்குமான்னு கேட்டு அழுத்து போயிருச்சு. மற்ற டைமில் நம்மளை கூப்பிட்டு ஏற்றுவாங்க, இந்த டைமில் கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ரொம்ப நேரமா செகண்ட் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற பாத்ரூம் பக்கத்துல ஒரு பஸ்ஸை ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு ஓல்டு மாடல் கிரீன் கலர் பஸ். ரொம்ப நேரமா ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த பஸ்ஸோட கண்டக்டர் வந்து தம்பி மதுரை போகணுமா, இந்த பஸ்ல ஏறுங்கன்னு சொல்லி சொன்னாரு. நம்மளுக்கும் வேற வழியே இல்லை, இந்த பஸ்ஸை விட்டா வேற பஸ்ஸை தேடி நம்மளால அலைய முடியாதுன்றதுக்காக நாங்க 4 பேர் மொத்தமா இந்த பஸ்ல ஏறி சீட்டை பிடிச்சோம். பஸ்ஸே ரொம்ப பழைய மாடல் பஸ். அப்ப இன்டீரியர் எப்படி இருக்குன்னு நீங்களே பாத்துக்கங்க. பட் ஆனா பஸ்ஸோட சீட் வந்து சூப்பரா இருந்ததுங்க. எஸ்இடிசி பஸ் தானே அன்ரிசர்வேஷன்ல போயலாம் நம்பி போகாதீங்க. அதுவும் வெள்ளிக்கிழமை அப்படின்னா நம்மளுக்கு பெரிய ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கும். தயவு செஞ்சு ரிசர்வ் பண்ணி டிராவல் பண்ணுங்க.